கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜெப நண்பர்களான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, விண்ணப்பம், ஜபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இவைகளை எல்லா மனுஷருக்காக நாம் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக, ஆளுகிற மந்திரிகள் ஒவ்வொருவருக்காக, ராஜாக்கள் என்று குறிப்பிடப்படுகிற ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், வேண்டுதல் பண்ண வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இது நம்மேல் விழுந்த ஒரு கட்டாயமான கடமையாயிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த நாட்களில், விசேஷமாக இந்த தேர்தல் நாட்களில் நாம் அதிகமாக ஜெபித்து வருகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளை வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்க உங்களுக்காக தர விரும்புகிறோம். நீங்களும் எங்களோடு, நாங்களும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? வேத வசனம் சொல்லுகிறது, என கண்பானவர்களே, நம்மை ஜெபிக்க அழைக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர், ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 3 மாநிலங்களில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு, இன்னமும் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் நடைபெற வேண்டும். அவைகளுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திற்கு நாம் வேதத்தை திருப்பும் பொழுது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவனுக்கு அங்கே ஒரு அருமையான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உன்னதமான தேவன். நம்முடைய தேவன் உன்னதமானவர். உன்னதமான அந்த தேவன் என்ன செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, என கண்பானவர்களே, மனுஷர்களின் ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிற தேவன் நம்முடைய உன்னதமான தேவன். அந்த உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின்மேல் அதிகாரியாக்குகிறார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. இதை உலகத்தின் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள செய்கிற தேவன் நம்மிடத்திலே, நம் மத்தியிலே உன்னதமானவராய் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் தமிழ்நாட்டிலும் மேற்கு வங்காளத்திலும் இன்னமும் நடைபெற்று முடிந்த 3 மாநிலங்களான புதுச்சேரி, அசாம், கேரளா, இங்கேயும் அவர் தம்முடைய ஆளுகையின் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். மனுஷரின் ராஜ்யத்தின் மேல் அவர் ஆளுகை செய்கிறவர் என்கிறதை வெளிப்படுத்தி, அவருக்கு சித்தமானவர்களை அவர் இந்த தேசத்தின் மேல் ஆளுகிற அதிகாரிகளாய், மாநிலத்தின் மேல் ஆளுகிற தலைவர்களாய், ஒவ்வொரு பகுதியிலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைவர்களாய், எம்எல்ஏக்களாய், முதல் மந்திரிகளாய், தேசத்தின் அதிகாரிகளாய் தேவன் கொண்டு வர, தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த கிரியையை அவர் நம் மத்தியிலே நடப்பிக்கும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி அன்பு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உன்னதமான தேவன். ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை.
ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஆண்டவரே. எல்லாருக்கும் மேலான உன்னதமான உயர்ந்த தேவனாகிய நீர் மனுஷரின் ராஜ்யத்தின் மேல் ஆளுகை செய்கிறீர் என்கிறதை, எங்களுடைய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களின் மேலும் நீர் ஆளுகை செய்கிறீர் என்கிறதை, விசேஷமாய் எங்கள் தமிழகத்தின் மேல் நீர் ஆளுகை செய்கிறீர், எங்கள் தமிழ்நாட்டின் மேல் நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை, மேற்கு வங்காளத்தின் மேல் நீர் ஆளுகை செய்கிறீர் என்பதை, தேர்தல் நடந்து முடிந்த 3 மாநிலங்களிலும் நீர் ஆளுகை செய்கிறீர், இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆளுகை செய்கிற நீர், இதேவரீர் நீர் ஆளுகை செய்கிறவராய் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை எங்களுடைய தேசத்தின் எல்லைகள் ஒவ்வொன்றிலும், விசேஷமாய் எங்களுடைய மாநிலத்திலும் ஆண்டவரே வெளிப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷருடைய ராஜ்யத்தின் மேல் ஆளுகை செய்து என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே, ஜீவனுள்ள அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுடைய மாநிலத்தில் ஆண்டவரே, தேர்தல் நடந்து முடிந்த மாநிலங்களில் ஆண்டவரே, மேற்கு வங்காளத்தில் விளங்கும்படியாயும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கர்த்தருடைய வல்லமை அப்படியே வெளிப்படுகிறதற்காய் நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக, மந்திரிகளுக்காக, முதல் மந்திரிக்காக, எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சித்தம் உண்டாவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் எங்கள் மாநிலத்திலேயும் ஆண்டவரே, எங்கள் மாநிலங்களிலேயும் எங்கள் தேசத்திலேயும் விளங்குவதாக, செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு அப்படி செய்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கிருபையை, உம்முடைய நன்மையை வெளிப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, 2வது குறிப்பு சங்கீதங்களின் புத்தகம் 63வது சங்கீதம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, பொய் இன்றைக்கு தேசமெங்கும் மாயை பரவுகிறது. தாங்கள் எப்படியாகிலும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ, எதிராய் நிற்கிறவர்களை எப்படியாகிலும் தோற்கடிக்க பண்ண வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களோடு இன்றைக்கு பொய் பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தவறான காரியங்களை பரப்புகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பொய் பரபரப்பாய் தேசத்தில் பரவுகிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, உண்மை, சத்தியம் அது என்றைக்கும் நிலைத்து நிற்கும், அது என்றைக்கும் ஜெயிக்கும். சத்தியம் என்றைக்கும் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மை ஜெயிக்க வேண்டும். தேசத்தில் உண்மை காணப்பட வேண்டும். கர்த்தர் அதை விளங்க பண்ண பொய் பேசுகளின் வாய் அடைக்கப்பட நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய நாவினால் புறங்கூறுகிற, பொய் பேசுகிற தாங்கள் எதிரியை எப்படியாகிலும் கவிழ்த்து விட வேண்டும் என்று தாங்கள் தந்திரங்களினால் பொய் பேசுகிற மக்களுடைய நாவு, ஆண்டவரே, பொய் நாவு கட்டப்பட்டு போவதாக. பொய்கள் இந்த தேசத்தில் பரவாதபடி, பொய்கள் இந்த தேசத்தில் ஜெயிக்காதபடி உண்மை நிலைத்து நிற்கத்தக்கதாக உண்மையுள்ள அதிகாரிகள் வேண்டும், உண்மையுள்ள தலைவர்கள் வேண்டும், உண்மையுள்ள மந்திரிகள் வேண்டும், உண்மையுள்ள ஜனத்தை குறித்த கரிசனை உள்ள மக்கள் வேண்டும். உண்மைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பொய்யின் கிரியைகளும், பொய்யின் ஆவிகளும், பொய்யின் ஆவிகளை கட்டவிழ்த்து விடுகிற எல்லா வல்லமைகளும், பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பொய் நாவு கட்டப்பட்டு போவதாக. பொய் வார்த்தைகள் கட்டப்பட்டு போவதாக. பொய்யான பேச்சுகள் கட்டப்பட்டு போவதாக. பொய்க்கு பிதாவாகிய பிசாசானவன் கட்டப்பட்டு போவானாக. பொய்யனும் பொய்க்கு பிதாவும் என்று அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவனுடைய வல்லமைகள் கட்டப்படுவதாக. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 3வது குறிப்பு, வேதம் இப்படி சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது:
தந்திரக்காரரின் கைகள் தங்கள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த தேர்தலில் நிறைய தந்திரங்கள் கையாளப்படுகிறது. பணத்தின் மூலம் தந்திரம், இன்னமும் பலவிதமான பொய்யான வாக்குறுதிகளின் மூலமான தந்திரம், இன்னமும் பல மனுஷன் என்னென்ன விதங்களில் தந்திரம் செய்ய முடியுமோ அவைகளை செய்கிறான். எந்திரங்களிலே தந்திரங்களை செய்கிறான். மந்திரங்களை பயன்படுத்தி அவன் தந்திரமான காரியங்களை நடப்பிக்கிறான். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் கர்த்தர் அபத்தமாக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை எல்லா தந்திரங்களையும் பணத்தினாலோ வேறு எவைகளினாலோ பிசாசின் கிரியைகளினால் மந்திரங்களினாலோ மாய வித்தைகளினாலோ எதினாலோ எந்திரங்களை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கிற புதிய யுக்திகள் எல்லா டெக்னிக்கல் காரியங்களையும் பயன்படுத்தி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயம் எடுத்து உண்மை இந்த தேசத்தில் விளங்க வேண்டும். உண்மையான தேர்தல் நடக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பானவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கப்பட வேண்டும். அதற்காக ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிற அந்த வசனத்தின்படி தந்திரக்காரரின் கைகள் தங்கள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறார் என்ற வேத வசனத்தின்படி அன்றைக்கு அகித்தோப்பேலின் ஆலோசனையை அவமாக்கி போட்ட கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை அவமாக்கி போடுவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தந்திரங்களின் பின்னே நிற்கிற மக்களை சந்தியும். எந்திரங்களை தவறாய் பயன்படுத்துகிற மக்களை சந்தியும். மந்திரங்களை பயன்படுத்துகிற மக்களை சந்தியும். அவர்கள் உம்முடைய வல்லமையை காணட்டும், உண்மை காணட்டும், உண்மைக்கு நேரே திரும்பட்டும், சத்தியத்திற்கு நேரே திரும்பட்டும், உண்மையை அறியட்டும். இந்த தேசத்தில் உண்மைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களும் தந்திரங்களின் வல்லமைகளும் மந்திரங்களின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கப்படுவதாக. தேவன் தம்முடைய கரம் வைத்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இன்னமும் ஜப குறிப்புகளுக்காக நாளைய தினத்திலே நாம் சந்திக்கலாம். கர்த்தர் அதுவரைக்கும் நம்மை இந்த தேசத்தின் தேர்தலுக்காக, தேசத்தின் நன்மைக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிற ஜப ஆவியினால் நிரப்புவாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையின் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜப ஆவியினால் நிரப்புவாராக. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.